தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிறிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா, உங்களுடைய மொபைல்லேருந்து இன்னொருத்தர் கேமராவை எப்படி ஆக்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட 2 மொபைல் இருக்குது. நான் இந்த மொபைல் கேமரா ஆக்ட் பண்ணி இந்த மொபைலில் பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மொபைல் கேமரா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அதாச்சும் பேக் கேமரா ஆக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் தெரியுது பார்த்தீங்களா, அது இந்த பேக் கேமராவோட இமேஜ் தான். இப்போ நான் இது எங்கே எடுத்துகிட்டு போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பேக் கேமரா என்னென்ன காமிக்குதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு காமிக்கும். அந்த இடத்துல ஒரு நோட் இருக்குது. ஸோ அதையும் எனக்கு காமிக்குது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைலே நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்லேயே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு யார் மொபைல் கேமரா ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஈஸியாகவே ஆக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யாரோட மொபைலில் கேமரா ஆக்ட் பண்ணுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களுடைய மொபைல் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்ட அப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் முதல்ல பிளக்இன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹலோ கொடுங்க. இது கேட்குற பர்மிஷன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹலோ கொடுத்துருங்க. ஹலோ கொடுத்து முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அண்ட் மேனேஜிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு நிறைய பிளக்இன்ஸ்லாம் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஸ்டார்ட் சர்வர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் சர்வர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் சர்வர் ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமராவோட பேக்ரவுண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கேமராவோட பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேர் ஐபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு நீங்கள் இந்த ஐபி அட்ரஸை சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்களா போதுமானது. உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் போய் சேர்ந்துடும். ஸோ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக தான் அவங்களுடைய கேமராவை நீங்கள் ஈஸியாக எப்போ நினச்சாலும் பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செட்டிங்கும் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த ஆக்ஷனுக்குள்ளே போயிட்டு ரன் இன் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே ஐ காட் இட் சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா போதுமானது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேக்ரவுண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் இன்னொரு மொபைலில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த கேமராவை ஆக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ண மெசேஜ் போங்க. ஸோ நீங்கள் பண்ண மெசேஜுக்கு போயிட்டு ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசர் போயிட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் இந்த சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் ப்ரௌசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மொபைல் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இது மூலிமா அடுத்தவங்க மொபைல் கேமராவை நீங்கள் ஈஸியாக ஆக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் ஆகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.